ஸோ எல்லாருக்கும் ஹை டியூட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த ஆடியோ லான்ச் எப்போ தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. உங்கள் ஜீ தமிழில் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த கோடிக்கணக்கான ரசிகர்களின் கர்ஜனை வானை பிளக்க தளபதி விஜயின் The Final Road. இந்த தளபதி திருவிழா ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா எப்போ டிவியில் போடுவாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஜீ தமிழ் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். இந்த ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஜீ தமிழ் கிட்ட தான் இருக்குது. ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க நேற்று ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணி இந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி 4:30 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா டிவிலையும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அப்படியே இவங்க Zee5 ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும். இதில் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது மலேசியாவில் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை என்னமோ நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் நடந்தது. ஆனால் இதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது 4:30 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் டெலிகாஸ்ட் பண்ணும்போது. அண்ட் இது எப்போ முடியும்ன்றது வந்து இவங்க அதில் அந்த ப்ரொமோவில் போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10லேருந்து ஒரு 10:30 வரையும் ஓடும். ஏன்னா 6 மணி நேரம் ஒரு 6.5 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஜீ தமிழ் ஏற்கனவே இந்த நார்மல் ஜீ தமிழ் கிட்ட இருக்க மூவிஸே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படத்தையே கட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு போடுவாங்க. இது வேறு ஆடியோ லான்ச் முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் தளபதிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அமைகிற இந்த படம். இதில் நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10-20 நிமிஷத்துக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட அந்த தளபதி மிஸ் பண்ணுற அந்த மொமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு 20-30 நிமிஷத்துக்கு ஒரு பர்சனே பேசியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே இவங்க எவ்வளோ சீன்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறாங்க அப்படின்றதே தெரியலை. அந்த தளபதியோட ஸ்பீச்சை வந்து கட் பண்ணாமல் போட்டால் நல்லா இருக்கும். அதுதான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சு ஒரு 6 மணி நேரம் 5.5 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆகும். இதிலிருந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, ஜீ தமிழுக்கு டிஆர்பி எங்கேயோ போயிடும். ஏன்னா ஜீ தமிழ்லையும் இவங்க ஓடும். அண்ட் Zee5 அந்த ஓடிடி ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போது இந்த ஆடியோ லான்ச்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை யாரெல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. போறா கச்சேரியா இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் கூட நம்ம எஸ்கே நடிச்சிருக்க இந்த பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ எஸ்கேவோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படம். அண்ட் இந்த மொத்த டீமுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் ஒரு கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். ஏன்னா எஸ்கேக்கு இந்த படம் 25வது படமாக வருது. எல்லாரோட கெரியர்லேயும் இந்த 25, 75, 100 இது எல்லாமே ஸ்பெஷலாக அமையணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எஸ்கேக்கு இந்த பராசக்தி படம் 25வது படமாக ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜிவி பிரகாஷ்க்குமே இந்த படம் 100வது படமாக ரிலீஸ் ஆகுது அஸ் மியூசிக் டைரக்டராக நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் எப்போ நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இந்த வாரம் ஜனவரி 3ஆம் தேதி நடக்குது. இந்த வாரம் சனிக்கிழமை நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் தான் நடக்குது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்கன்னா எப்போ டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இவங்க ஜனவரி 4ஆம் தேதி, அதாவது ஆடியோ லான்ச் நடக்கிற அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமை இவங்க டெலிகாஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு அதை விட்டால் வேறு டேட் கிடையாது டிவியில். ஆனால் இப்போ வரையும் கன்ஃபார்மாக சொல்லலை, ஜனவரி 4 தான் வரும் அப்படின்னு சொல்லலை. இது நம்மளோட ஒரு கெஸ்ஸு. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட் அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே போட வாய்ப்பு கிடையாது, எப்படியும் சண்டே தான் போடுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க சண்டே தான் போடணும். இந்த சண்டே விட்டுட்டாங்கன்னா அடுத்த சண்டே படம் வந்துடும். அதனால் வந்து இவங்க அந்த அடுத்த சண்டே வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆடியோ லான்ச் நடக்கிற அடுத்த நாளே இவங்க பண்ணுவாங்க, டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைவ் போட வேணால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் நடக்குது இந்த ஆடியோ லான்ச்சு சாய்ராம் காலேஜில். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைவ் ஆரம்பித்து நைட் வரையும் லைவ் போடுவாங்க. இந்த லைவ் விட்டால் இவங்க அடுத்த நாள் சண்டே டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும். இதையும் விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு அடுத்த நடுவில்லாம் டேட் கிடைக்காது, ஸ்ட்ரெயிட்டாக படம் வந்துடும், ட்ரெய்லர் வந்துடும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த டேட் தான் இவங்களுக்கு இருக்குது. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவங்க வேணுக்குனே ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் கூட கிளாஷ் விடுறாங்க. இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகும்போது அதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க.
ஆடியன்ஸோட இதை வந்து மாற்றுறாங்க, எல்லாருமே இந்த ஆடியோ லான்ச் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரிப்ளை என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுன்ற பாருங்க, இந்த படத்தோட இந்த கிளாஷ் வந்து ஏன் நடக்குது, 4 நாள் முன்னாடி வந்தது அப்படின்றத பற்றிலாம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அது ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக்குள்ளே அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலானா இத்தனை நாளாக நம்ம எஸ்கேவோட கெரியரில் பார்த்த மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச்சாக தான் இருக்கும். ஜனநாயகன் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கார். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட மூவி. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் ஜென்ரலாக தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதோ அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்கேவோட கெரியரில் ஒரு முக்கியமான படம். இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் ஏதாவது வேற ஏதாவது ட்ரிக் வச்சு 2 படமுமே இப்போ ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து ட்ரெய்லர் தான். அண்ட் இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு போயிடுச்சு. ஜனநாயகனும் சரி பராசக்தியும் சரி, இந்த 2 படமுமே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் வந்து இந்த சென்சார் போர்டில் இருக்குது. ஏன்னா இந்த 2 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா மேலோட்டெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பேசலை. ஸோ பாலிடிக்ஸ்ன்ற இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த 2 படத்துலையுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கதைக்கட்டமும் அந்த அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த கதைக்களமும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி தான் இந்த 2 படத்துலையுமே இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் சென்சார் போர்டில் சீன்ஸ் எது கட் பண்ணுற மாதிரி வரலை. மேபி இந்த பொலிட்டிக்கல்ஸ் வேர்டு எல்லாமே மியூட் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் வந்து சென்சார் பண்ணுவாங்க. இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்சாரில் இருக்குது. முக்கியமாக பராசக்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு கேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்குது. இடைக்கால தடையில் இந்த படத்துக்கு விதிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சுதா கோங்கராவோட அசிஸ்டண்ட்டோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இவரே தான் இந்த கேஸ் போட்டவர் தான். பார்த்தீங்கன்னா தளபதியோட சர்க்கார் படம் டைம்லேயும் ஒரு கேஸ் போட்டாங்க. ஆனால் அந்த கேஸில் அப்போயே ஈஸியாக முடிச்சு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டெலாம் போட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க. இந்த பராசக்தி படத்துக்கு என்ன கதை அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலை. இந்த 2 படங்களில் நீங்கள் எந்த படங்களுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜனநாயகன் அண்ட் பராசக்திக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அஸ் அ தளபதி ஃபேனாக எனக்கு ஜனநாயகன் தான் ஃபஸ்ட்டு. எல்லாருக்குமே பார்த்து எஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஜனநாயகன் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தளபதி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டரோட படம், கடைசி படம்ன்ற போது எல்லாம் நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இதோடு பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தியும் இருக்குது. பராசக்தி மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் வேறு டேட்டில் போயிருக்கலாம். அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பராசக்தி பார்த்தீங்கன்னா சுதா கோங்கராவோட படம், அதனாலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தோட கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. 100 கோடி 300 கோடி அப்படின்னு பார்க்கலாம். இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படி நீங்கள் இந்த 2 படத்துக்கு எந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.